ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். வீக்கெண்ட் சூப்பரா போச்சு. என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, பிரசித்தியா ஒரு டான்ஸ் பேட்டில்ல பார்ட்டிசிபேட் பண்ணா, ஒரு நடன யுத்தம், நடன போர் கலந்து அவளோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டா. எங்கே நடந்துச்சு, எப்படி டான்ஸ் ஆனா, வெற்றி பெற்றாளா இல்லையா, அதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு என்னடா சீக்கிரமாக ரெடி ஆகி மேக்கப் காலையில் போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, என்ன தெரியுமா, இன்னைக்கு என்னோட முராய் சிட்டியில் நடக்கிற டான்ஸ் பேட்டில். அதனால் இது என்னோட செகண்ட் டான்ஸ் பேட்டில். நான் அப்பா அம்மா 3 பேர் போகிறோம். அங்கே போய் எப்படி ஆடுன்னு பாரு. போய் வெற்றி பெறுறோமோ இல்லையோ, பார்ட்டிசிபேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றி பெற ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து 3 இருக்குது. கிட்ஸு, ஓப்பனு, ஃபோக்கு. பிரசித்தியா கிட்ஸும் ஓப்பன்லேயே சேர்த்து விடலான்னு இருக்கோம். ஆனால் இவங்களை 7 மணிக்கே எழுப்பி விட்டேன். இதாக தான் கிளம்ப அப்படியே லேட் பண்ணிட்டோம். நேற்று நைட்டு வேறு நான் மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கு போயிட்டு இருந்தனால நான் தூங்குறப்ப மணி 3. சரி கிளம்பு, ஓடுவோம். அதான் தூங்கிட்டேன். ஒரு வழியாக வந்துட்டோங்க. வந்து நேம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். பிரசித்தியாவோட ஸ்லாட் நம்பர் 29. கூட்டமாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு பிரசித்தியா பெர்ஃபார்ம் பண்ணுறான், ஆப்போசிட்காரங்க எப்படி பண்ணுறாங்க, எத்தனை ரவுண்டு தாண்டான்றது தான் நீங்கள் நம்ம பார்க்கணும். பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் 9:30க்கே சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு 10:30 ஆயிடுச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் அந்த வைப்பை செட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு போட்டு. இந்த ரோட்டில் தான் நான் நடந்துட்டோம். பிரசித்தியா ஷூட் பண்ணுறப்ப காலைல ஏறியாரம் வந்து பிரசித்தியா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் வழக்கம் போல். நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது எப்பயும் போல். ஜட்ஜஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து பெஸ்டா இருக்கிற 16 பார்ட்டிசிபென்ட்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சூஸ் பண்ணுவாங்க. அந்த 16 அடுத்தடுத்து 1 vs 1 பேட்டில் நடக்கும். அந்த 16 8 ஆகும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சு அதான 11 o'clock ஆயிடுச்சுங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரூல்ஸை சொன்னோன்னே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம போனது தமிழ் சாங் பேட்டில். இந்த டைம் நம்ம ஆட போகிறது கிட்ஸ் கேட்டகரியில். இன்டர்நேஷ்னல் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்களாம். ரேண்டமாக தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஹிப்ஹாப் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு பசங்களாம் ஆட ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். இந்த பசங்களாம் ஆடுறதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா இவங்க ஆடுறது ஹிப்ஹாப்பில் லாக்கிங் ஸ்டைலாம் என்னமா ஸ்டன்ஸ் பண்ணி ஆடுறாங்க. பிரசித்தியாவுக்கு இந்த ஸ்டைல்லாம் அடாப்ஷனும் கிடையாது. எப்படி ஆடுவான்னு தெரியாது. இங்கே பாருங்கள், டான்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த பையன் வந்து தமிழ் சாங்குக்கு ஆடுறான். என்ன ஸ்டைலாக கிரேஸ்ஃபுல்லாக அந்த லாக்கிங் ஸ்டைலோட ஆடுறப்ப பார்த்து ஷாக் ஆகி, ஒரு பக்கம் டான்ஸு இன்னொரு பக்கம் ஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருந்தாங்க. பிரசித்தியா அதை உன்னிப்பாக வாட்ச் பண்ணிருந்தா எப்படி ஆடுறாங்க, என்ன மாதிரி ஸ்டைலை வந்து அவங்க அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு. அதை அவள் ப்ரெசன்டேஷனை நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். பிரசித்தியா ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் டான்ஸ் ஆடுறா. அதை பார்த்தோன்னே அவள் கற்றுக்கிட்டு ஆடுறதாங்க இதில் ஹைலைட்டு. வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்க போறீங்க. முதல் ஸ்க்ரீனை திறந்துட்டு ஏன்னா வீடு நல்லா வெளிச்சமா இருக்கும்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஸ்கின் கேர் பண்ண போறேன். இது ஹிமாலயாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷோட விட்டமின் சி பூஸ்ட் தருமா ஸ்கின்க்கு. முக்கியமா இதுல பாரபன்ஸ் அண்ட் சிலிகான்ஸ் இல்ல. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோன்னு ஸ்கின்னை ஓவர் ட்ரை பண்ணாம ஒரு ஹெல்தியான ஸ்கின் தருமா. இதோட டெக்ஸ்சர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அது நேச்சுரல் செல்லுலாஸ் பீட்ஸ் டெலிகேட்டா இருக்கக்கூடிய டீப் சீட்டட் இம்பியூரிட்டிஸையுமே அது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. இதுல மொத்தமா 3 வேரியன்ட் இருக்குங்க. ஆரஞ்சு, ப்ளூபெரி அண்ட் ஸ்ட்ராபெரியில. கொஞ்சமா இதை கையில எடுத்து வாட்டர் போட்டு ரப் பண்றப்பயே நல்ல ஒரு ஃபோம் கிடைக்குது. ஸோ இதை அப்படியே நான் என் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு டேப் வாட்டர்ல என் ஃபேஸ் ஃபுல்லா நல்லா கிளீனா வாஷ் பண்ணிடுறேன். ஃபேஸ் ட்ரை பண்ணோன்னு செம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆச்சுங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, ஹிமாலயோட ஆப் அண்ட் வெப்சைட்லயும் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்க. தமிழ் பாட்டு நினைச்சவங்க தான் இங்கே ரேப் சாங்ஸு, ஹிப்ஹாப் சாங்ஸ்லாம் போடுறாங்க. என் பிள்ளைக்கு இந்த ஸ்டைல்லாம் ஆட தெரியுமான்னு தெரியல. முதல் ரவுண்டை தாண்டுவாளே தெரியும். அவளை நீங்கள் கம்மியாக ஆட போடுறீங்க. அவள் ஸ்டேஜ் ஏறிட்டா. சரி, அது கிட்ஸ் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா படிக்கோங்க. மற்றவங்க நிறைய இருக்கு.
பிரசித்தியா பேரை ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணோன்னே நேராக மேலே போனால் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணால் எந்த ஸ்டைலும் அவளுக்கு தெரியாது. ஆனால் கான்ஃபிடென்ட் எந்த இடத்துல விடாமல் தெரிஞ்சதை தெரிஞ்ச மாதிரி பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுதாங்க முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு சில விஷயம் தெரியாமல் கூட போகலாம். அந்த இடத்துல நம்ம பயந்துக்கிட்டு நாலாயிரம் திரும்பி வந்திருக்கோம் எனக்கு ஆட தெரியாதுன்னு. பிரசித்தியாவுக்கு வந்து அவர் தெரிஞ்சதை சூப்பராக வித் ஆட்டிடியூட் பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரசித்தியா ஒரு பெரிய டான்ஸ் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்துட்டா. ப்ரைஸ் கிடைக்கலன்னா அவள் தேம்பி அழுதா இதே மொராய் சிட்டியில். அப்போ வந்து நாங்கள் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான், பார்ட்டிசிபேஷன் தான் ஒரு பெரிய. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது முக்கியம் இல்லை பிரசித்தியா. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ப்ரெசன்டேஷனை பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததை பிரசித்தியா இன்னைக்கு வரையும் தைரியமாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பா. அவளோட ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் அவள் பண்ணுவாள். வின்னிங் ஆர் லூசிங் அவள் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பேட்டிலோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒரு 1 மினிட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்ண சொல்லுவாங்க. பிலிமினரி ரவுண்ட் அதில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாத்தையும் பேட்டில் பண்ண வைப்பாங்க 1 to 1. இதில் வந்து 16 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அப்படின்னா 8 பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8 நம்பர்ஸ் பிக் பண்ணும். யாருக்கு சேம் நம்பர் வருதோ அவங்க 2 பேரும் பேட்டில் பண்ணி, இப்போ இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட்டிலோட சஸ்பென்ஸான விஷயம் என்னன்னா, யார் கூட ஆட போகிறாங்கன்றது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த லாட் தான் டிசைட் பண்ண முடியும். பிரசித்தியாவோட ஆட போகிறது இந்த எல்லோ டிஷர்ட் போட்ட தம்பி தான். இவர் என்னமா பெர்ஃபார்ம் பண்ணார், அவரோட ஸ்டைலு, ஆட்டிடியூடு, அவரோட ஸ்டண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட பிரசித்தி ஆட போகிறா. அவள் ஆடினதையும் பார்த்துட்டா. பட் அவள் எதுவுமே கவலைப்படாமல் நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி அப்படி ஆடிட்டு இருக்கா பாருங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிற ஒரே பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரே இல்லாமல் போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ட் லெவல் செம்மையாக பூஸ்டப் ஆயிரும். பிரசித்தியாவை நாங்கள் நிறையா காம்படிஷன்ஸ் கூட்டிகிட்டு போகிறதுனால தான் அவளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸ்டேஜில் போனால் எந்த ஃபியர் இல்லாமல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜ் ஃபியர், கான்ஃபிடென்ட் இதெல்லாம் டான்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எப்படி நம்ம பேசணும், எவ்வளோ போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணணும், இது எல்லாமே நாங்கள் பிரசித்தியாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே லைஃபுக்கும் யூஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கும் யூஸ் ஆகும். ஸோ இவங்க ஆடுற இந்த ஸ்டைல், இந்த ஹிப்ஹாப்லாம் பிரசித்தியாக்கு என்னன்னு கூட தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆனான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஜட்ஜஸ்க்கு சாப்பாடு போட்டாச்சு, நாங்கள் சாப்பிடணும்ல. ஜட்ஜஸ்க்கு சாப்பாடு போட்டியா? நாங்கள் ஆடுறது உங்களுக்கு சாப்பாடு பாரு. ஸோ பிரசித்தியா வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டைல்லாம் கற்றுக்கவே இல்லை. திடீர்னு பிக் பண்ணி அவங்களால பார்த்தா எனக்கே பயமாக இருக்காங்க. டான்ஸ் ஆடுறவங்க பார்த்தா எப்படி பிக் பண்ணி 2 ரவுண்ட் நீ செலக்ட் ஆனன்னு எனக்கு தெரியல. சூப்பர். 2வது ரவுண்ட் வரைக்கும் செம்மையா ஆன பிரசித்தியா. எனக்கு ரொம்ப ஹாப்பி. உன்னை நினச்சி பெருமையாகவும் இருக்குது. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ தூரம் நீ அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல டக்குன்னு நீ பிக் பண்ணி அவங்கள மாதிரியே ஆடினதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அம்மா எனக்கு ஒரு அந்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்பே அவங்க ஹிப்ஹாப்லாம் ஆடி இங்கிலீஷ் பாட்டாக போகிறப்ப பிரசித்தியா என்ன பண்ணுவோம், முதல் ரவுண்டே இருங்க பாய் டஸ்ன்னு ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலி 16 பேர்த்துல செலக்ட் ஆயிட்டா. 16 மாத்திட்டாங்க. ஓ நிறைய பேர் ஆனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆனா நீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இல்ல கான்ஃபிடென்ட்டா அவ செலக்ட் ஆயிட்டா. செகண்ட் 1-on-1 ட்ரையல் கூட வைக்கல. செம கான்ஃபிடென்ட்டா ஆனா. பட் அவங்கலாம் வந்து ப்ரொஃபஷனலா அந்த ஸ்டைல் அடாப்ட் பண்ணி ஆடுறதுனால நம்ம நெக்ஸ்ட் நீ ட்ரெயின் அப் ஆல, அதனால தான் பிரச்சனை. அந்த ஸ்டைலுக்கு ட்ரெயின் அப் ஆனோனே பாத்துக்கலாம். நம்ம ஃபோக்ல அடிச்சு இறங்கி குத்துவோம். ஓகே பிரசி, இறங்கி குத்து. ஏய் சூப்பர். வந்திருக்கோம் பசிக்குதுன்னு. இங்க ஏர்போர்ட்லயே பக்கத்துலயே வந்து அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கதான் சாப்பிட வந்திருக்கோம். அரச மரமா? சரசு வந்து நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியிருக்காங்க. நிறைய தொக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. ஆமா, இங்க அதான் ஸ்பெஷாலிட்டி, அதனால தான் நான் மீல்ஸ் ஆர்டர். பிரசித்தியா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? பேப்பரா, டிஷ்யூ பேப்பரா? அதுக்கப்புறம் ஃபிஷ் சில்லியா, சில்லி ஃபிஷ். லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி இங்கே தானே போத்தி ஷூட் போயிட்டு வந்து சாப்பிட்டோம். சார் நமக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தொக்கு நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். எங்கள் வீட்டிலே எல்லாம் இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. சரசு இவ்வளோ வச்சுருக்காங்க. சரசு முனி ராஜ்கிரண் மாதிரி சாப்பிட போகிறேன். ஒருத்தி வேற கண்ணு வச்சுட்டே இருக்கா. கண்ணு வச்சா அது மாயம் மாயம், நல்லா சாப்பிட்டா அது பாவம். பிரசித்தியா இங்கே பார்த்தியா?
டான்ஸ் ஆடணும் பிரசித்தியா, லோடு கம்மி பண்ணுங்க. அப்போ தான் இல்லைனா இங்கே பாரு மட்டன் பீஸ் டான்ஸ் ஆட புறக்க இல்லை ஜட்ஜிங் சொல்லிருப்போம். ஆடின கலைப்புக்கு நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பிரசித்தி ஆடினது பேர் கிட்ஸ் பேட்டில். ஏஜ் வந்து 10க்குள்ளே இருக்கவங்க 1 to 1 ஆடுறது பேர் தான் கிட்ஸ் பேட்டில். அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேட்டில். ஏஜ் லிமிட் கிடையாது, யாரை வேணால் காம்படிட் பண்ணலாம். ஓப்பன் பேட்டில் பிரசித்தியா பார்ட்டிசிபேட் பண்ணலைங்க, அவள் டேரெக்டாக ஃபோக் பேட்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ பிரசித்தியா பேரை கூப்பிட்டோன்னா அவள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நெத்தியில பொட்டு வச்சு நெய்வால வீச்சல கட்டே, நெத்தியில பொட்டு வச்சு நெய்வால வீச்சல கட்டே, மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வழியில, மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வழியில, நீ மனசு வரைச்சு போட காரணம் எனக்கு தெரியல, நீ மனசு வரைச்சு போட காரணம் எனக்கு தெரியல. நெத்தியில குங்குமப்பட்டு வெட்ட நிலமணி பக்கத்தப்பட்டு மஞ்சளில நினைஞ்ச முத்து மங்கையிரு விழி மல்லிகை மொட்டு பள்ளிங்கி போல உன்னதுமே நீ பொண்ணி பெற்ற மகள் அழகுறான், நீ முந்தானகில முதிஞ்ச தேடி முல்லை மேல உன்னால் மயங்குறேன். அது ஏ அடி வனமே என் மனமே பெஞ்சிலையே வளைமுதலே தென்புறையே அடி அழகே சுருநகல் அழகு சிந்தாமணி எனக்கு சேவல் கொடி நான் உனக்கு மின்னிடு தோட நெஞ்சு வாரான் என் மின் விளக்கு கடல்களில். ஸோ ஏஜ் லிமிட்டே இல்லாமல் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டினாங்க. ஒரு 40 seconds to 50 secondsக்குள்ளே தான் பாட்டு ஓடும். டக்குன்னு 3, 2, 1 அப்படின்னு க்ளோஸ் பண்ணி அடுத்து இன்னொரு ஆள் ஆடணும். ஸோ முன்னாடியே சொல்லிடுவாங்க நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ஆடினாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இங்கே வந்து பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. தூரத்தில் ஒரு ஆள் வந்து சீட்டில் உட்காந்துட்டு அவங்கள தாங்க முடியல, அப்படி ஒரு வைபுக்கு போயிட்டாங்க. இந்த மேட்ச் நடக்கிறப்ப பின்னாடி வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன்லாம் எடுப்பாங்களா, அந்த மாதிரி அவங்க ஆடுறத மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸை விட அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபோக்கில் முடிஞ்சக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்கன்னு. ஒரு 40 பேர் ஆடிருந்தாங்க, அதில் பாதி பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீராம், சாய் பிரசித்தியா, செகண்ட் ரவுண்ட் வந்து 1-on-1 போவோம். அப்போ வந்து பாக்ஸிங் பண்ணுற மாதிரி 2 பேருமே டைஸில் நிற்பாங்க ஆப்பனண்ட்டும். ஸோ ரேண்டமாக வந்து ஸ்லாட் போட்டு எடுக்கிறது தான் ஆப்பனண்ட் கூட. அவங்க எவ்வளோ பெரிய டான்ஸர்னாலும் பிரசித்தியா பயப்படவே இல்லை. அவள் சூப்பராக ஆடிட்டா. பட் அவள் ட்ரெஸ்ஸு வந்து கையை தாண்டி வெளியில் வந்துருச்சு. அதனாலே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணி ஆடினா, இல்லைனாலும் இவங்கள்ட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க எல்லாருமே. இப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற பாட்டு பார்த்தீங்கன்னா நான் சூடான மோகினி. அப்படியே பாட்டை மைண்ட்குள்ளே ஓடி விட்டுக்கோங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிரசித்தியா வந்து அவளோட எஃபர்ட்டை 100% கொடுத்தா. வின்னிங் ஆர் லூசிங் அது வந்து அடுத்ததுங்க. பார்ட்டிசிபேஷன் தான் மெயின். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம். பிரசித்தியா ஜெயிப்போம். அதுவரை நம்மளை அவரை என்கரேஜ் பண்ணுவோம். அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ அவள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதெல்லாமே செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ அதெல்லாம் செஞ்சு கண்டிப்பாக ஒரு வின்னிங் வீடியோவை நாங்கள் சூப்பராக அவங்களோட ஷேர் பண்ணுவோம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.